ஹாய் கேஸ், குட் மார்னிங். ஒரு சின்ன கதை கேட்கலாமா? இந்த கதை வந்து சருகு அப்படின்ற தலைப்பில் எழுதியிருக்காங்க. சருகுன்னா பிளாஸ்டிக் கவர் இல்லைங்க, மரத்தில் இருந்து உதிரம் இல்லை, அந்த காய்ந்து போன இலையத்தான் சருகுன்னு சொல்கிறாங்க. இந்த தலைப்பை வச்சு ஒரு கதை எழுதியிருக்காங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் அண்ணாச்சாமின்னு ஒருத்தர், இவர் மக்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணிவிட்டு என்னென்ன உதவி தேவையோ அது எல்லாத்தையுமே பண்ணிட்டு வந்துட்டு இருந்தார். இவர் மட்டும் இல்லை, இவங்க அப்பா, இவங்க தாத்தா, பாட்டன், இவங்க எல்லாருமே அதே மாதிரி தான் பண்ணிட்டு வருவாங்க. பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, எல்லாத்துக்கும் உதவி பண்ணால் நம்மளுக்கு கடவுள் உதவி பண்ணுவாருன்ட்டு. ஆனால் இவங்களோட வாழ்க்கையில் அது உண்மையாக இல்லை. இவங்க என்னதான் மக்களுக்காக ஹெல்ப் பண்ணாலும், என்னென்ன உதவி தேவைன்னு எல்லாமே செஞ்சு கொடுத்தாலுமே இவங்களுக்கு கஷ்டம் மட்டும்தான் இவங்க ஃபேமிலியில் எல்லாத்துக்குமே வந்துட்டு இருந்தது. அண்ணாச்சாமிக்கு திருமணமாகி ஒரு பெண் குழந்தை பிறக்கிறாங்க. அவங்க பேர் அலமேலுன்னு பேர் வைக்கிறாங்க. அந்த பெண் குழந்தை பிறந்த உடனே அவங்க ஒய்ஃப் வந்து இறந்து போயிடுறாங்க. இந்த பெண்ணோட ராசியா இல்லை இந்த குடும்பத்தோட ராசியான்னு தெரியல. இதே மாதிரி எல்லாருமே நம்மளை விட்டு போயிடுறாங்களே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இப்போ அந்த குழந்தைய வளர்க்கணுமே, நம்மளால் என்ன பண்ண முடியும், நம்மளுக்கு இதை பற்றி தெரியாத பெண் குழந்தைய எப்படி வளர்க்குறதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்காவோட வீட்டில் போய் வளர்க்குறதுக்காக விட்டுடுறாங்க. அவங்க அக்காவுக்கு வந்து திருமணமாகி குழந்தைகள் இல்லை, அவங்க வீட்டுக்காருமே இல்லை. அதனால் நம்மளோட அக்கா வந்து குழந்தைய பார்த்துக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறாரு. அப்பப்போ வந்து தன்னோட குழந்தைய வந்து நலம் விசாரிச்சுட்டு பார்த்துட்டு போவாராம். அந்த குழந்தை பெரிய பொண்ணாகிறாங்க, அதாவது அலமேலு பெரிய பொண்ணாகிறாங்க. அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாச்சாமியோட அக்கா, அதாவது அலமேலுவோட அத்தை வந்து வரன் தேட ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி அண்ணாச்சாமியும் வரன் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவங்க அக்கா சொல்லிடுறாங்க, நான் தேடுற வரனை தான் என் பொண்ணுக்கு நான் கட்டி தருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, சின்ன வயசுலேருந்து வளர்த்தவங்களாச்சு, அவங்களுக்கு தெரியாததா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேடின வரனையே கட்டியும் வச்சுட்டாங்க. ரெங்கன் அப்படிங்கிறவருக்கு வந்து அலமேலுவை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அவங்களும் ரொம்ப அவங்களோட திருமண வாழ்க்கையை நல்லா சந்தோஷமாக ஹாப்பியாக லீட் பண்ணிட்டு வர்றாங்க. குறிப்பிட்ட காலம் போகுது, அவங்களுக்கு குழந்தைகளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்துல எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. திருமணமாகி இவ்வளோ வருஷமாச்சு, இன்னும் ஒரு குழந்தை கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெங்கனோட அப்பாவுமே கேட்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே சில வருடங்கள் போகுது, அவங்களுக்கு குழந்தை பிறக்கவே இல்லை. அதனால ரெங்கனோட அப்பா அலமேலுக்கு தெரியாமல் தனியாக கூப்பிட்டுட்டு போய், இன்னும் உங்களுக்கு குழந்தை பிறக்கலை, நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறியா, வேற கல்யாணம் முடிச்சாவது அவளுக்கும் குழந்தை பிறக்குமோ என்னமோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவனுக்கு அதில் சுத்தமாக கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. இவங்க பேசுகிறத அலமேலு கேட்டுறா. அதை கேட்டதுலேருந்து இவளுக்கு தூக்கம் கூட இல்லை, ரொம்ப கவலையில் இருக்கா. இருந்தாலும் நம்மளோட கணவர் வந்து சந்தோஷமாக இருக்கணும், அப்படின்னாவது ஒரு குழந்தை இவங்க வீட்டுக்கு வாரிசாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்யாணத்துக்கும் ஒத்துக்கிறா. நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க, இன்னொரு கல்யாணம், ஆனால் நான் இந்த வீட்டிலே தான் இருப்பேன், உங்கள் கூடயே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணமும் பண்ணி வைக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் ஒரு ஆண் குழந்தையும் பிறக்கிறாங்க. இந்த பெண் குழந்தைய அலமேலு தான் எடுத்து ஃபுல்லாமே வளர்ப்பா. அந்த பெண் குழந்தையும் இவன் மேலே தான் ரொம்ப அட்டாச்சாக, ரொம்ப பாசமாக இருப்பா. அவங்க அம்மாட்ட கூட அந்த மாதிரி இருக்க மாட்டா. நாளடைவில் அலமேலுக்கு ஒரு நோய் வந்துடுது. அது வந்து தொற்று நோய் மாதிரி, அதனால எல்லாத்துக்கும் பரவிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை யாருமே தொடாமல் அவளை தனியாக ஒரு ரூமில் வச்சு இது பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் ரொம்ப தாங்கிக்க முடியாமல் அவங்களோட அத்தை வீட்டுக்கே வந்துடுறா. இங்கே வந்ததுலேருந்து நம்மளை யாருமே பார்க்க வரலையே, குழந்தைங்களை கூட நம்மளை பார்க்க அனுப்பலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறா. இந்த ஏக்கத்திலேயே அவள் உடம்பெல்லாம் இழைச்சி போய் வெறும் எலும்பும் தோளுமா சருகாட்டம் ஆயிடுறா. நம்ம இறந்து போகிற ஸ்டேஜில் கூட இவங்களெல்லாம் பாத்திர மாட்டோமா, அந்த குழந்தைகளை பாத்திர மாட்டோமா, நம்ம கணவரை பாத்திர மாட்டோமா அப்படின்னு ரொம்ப ஏக்கத்திலேயே இருந்தா. அவங்க வீட்டுக்கு போகிற சில பேர்கிட்ட சொல்லியும் விடுறா, என்னை வந்து பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. அதை சொல்லியுமே யாருமே வரல, அந்த குழந்தைகளை கூட கூட்டிகிட்டு வரல. அந்த ஏக்கத்திலேயே அவள் கண்ணை மூடுறா. அந்த லாஸ்ட் ஸ்டேஜில் கண்ணை மூடும்போது அந்த பெண் குழந்தையோட முகம் அவள் கண் குழியில் அப்படியே இருந்தது. அப்படியே அவள் கண்ணை மூடி இறந்து போயிடுறா. அவள் உடம்பளவுலையும் மனதளவுலையும் சருகாட்டம் போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை முடிக்கிறாங்க. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டாடா, பை அண்ட் டேக் கேர்.